ஜோதிட சாஸ்திரத்தின்படி லக்கணத்திலிருந்து எண்ணி வரும் 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சந்திக்கும் கடன், உடல் நல கோளாறுகள் மற்றும் மறைமுக மற்றும் நேரடி எதிரிகளை பற்றி தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான இடம் இதுவாகும். பொதுவாக இந்த 6ஆம் இடத்தை மறைவுஸ்தானம் என்று சொன்னாலும், ஒருவர் வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு இந்த 6ஆம் இடத்தின் பலம் மிக மிக அவசியமாகும். ஜாதகத்தில் 6ஆம் இடம் வலுவாக இருப்பவர்கள் எத்தகைய கடுமையான எதிர்ப்புகளையும் முறியடித்து முன்னேறும் மன உறுதியை பெற்றிருப்பார்கள். குறிப்பாக சட்ட சிக்கல்கள், வழக்குகள் மற்றும் போட்டிகள் நிறைந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்தின் சுபத்தன்மை ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. ஒருவரின் விடாமுயற்சியையும் சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் இந்த 6ஆம் இடமே நிர்ணயிக்கிறது. இதனுடன் 6ஆம் இடம் என்பது ஒருவரின் பணிபுரியும் திறன் மற்றும் சேவையை குறிப்பதால், உழைப்பின் மூலம் உயர்வடைய துடிப்பவர்களுக்கு இந்த இடமே வெற்றிக்கான திறவுகோலாக அமைகிறது என்றால் அது மிகையாகாது. வாழ்க்கையில் ஒருவர் கடனில் மூழ்கி தவிப்பாரா அல்லது வாங்கிய கடனை விரைவாக அடைத்து நிம்மதி பெறுவாரா என்ற சூட்சுமம் இந்த 6ஆம் இடத்தில் ஒளிந்திருக்கிறது. அதேபோல் தீராத வியாதிகளிலிருந்து விடுபடுவதற்கும் ஆரோக்கியமான வாழ்வை பெறுவதற்கும் இந்த இடத்தின் கிரகங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. 6ஆம் இடம் வலுப்பெறும் போது ஒருவருக்கு போட்டிகளை சமாளிக்கும் ஆற்றல் கிடைப்பதோடு, வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் திறனும் உண்டாகும். மாறாக இந்த இடத்தில் பாபக்கிரகங்கள் பலவீனமாக அமர்ந்தால் வீண் மருத்துவ செலவுகள், தேவையற்ற மன உளைச்சல் மற்றும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே 6ஆம் இடத்தின் தீய விளைவுகளை குறைக்க அனுமன் வழிபாடு செய்வதும், ஆதரவற்ற நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்வதும், உழைக்கும் வர்க்கத்தினரை மதிப்பதும் மிக சிறந்த ஆன்மீக பரிகாரங்களாக கருதப்படுகின்றன. எவர் ஒருவர் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்து நேர்மையான வழியில் உழைக்கிறாரோ அவருக்கு இந்த 6ஆம் இடம் ஒரு வெற்றி கருவியாக மாறி தன்னை எதிர்ப்பவர்களை பொடி பொடியாக்கும் என்பதில் ஐயமில்லை. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.